Hello guys, welcome back to HTML series. இந்த வீடியோவில் வந்து HTML எலிமெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ HTML எல்லா எலிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் டேக் இருக்கும் அண்ட் தென் ஒரு எண்டிங் டேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா டேக் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் தென் டேக் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் இன்னும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் HTML அண்ட் H1 அண்ட் பேராகிராஃப் டேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் தென் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா HTML-லுமே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு வந்து ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கும் அண்ட் தென் க்ளோசிங் டேக் இருக்கும். சில டேக்ஸ்க்கு மட்டும் வெறும் ஜஸ்ட் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி டேக்னு சொல்லுவாங்க, அதை லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து HTML-ல ஒரு 95% எல்லாமே வந்து ஓப்பனிங் டேக் இருக்கும் அண்ட் தென் க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ நெஸ்டட் HTML எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு டேக்கில் இன்னொரு டேக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML-குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் டேக் இருக்குது, டைட்டில் டேக் இருக்குது அண்ட் தென் பாடி டேக் இருக்குது. ஸோ HTML-குள்ளே இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹவ் H1 டேக் இருக்குது அண்ட் தென் பேராகிராஃப் டேக் இருக்குது. இது ஜஸ்ட் நான் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து HTML-குள்ளே வரும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ HTML-குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெட் டேக் இருக்குது. ஸோ அதையுமே நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹெட் டேக் வந்து முடிஞ்ச உடனே வி ஹேவ் பாடி டேக். ஸோ அந்த பாடி டேக்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து H1 எலிமெண்ட் அண்ட் பேராகிராஃப் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக் டைப் டிக்ளரேஷனு HTML வந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து HTML நெஸ்டட் எலிமெண்ட்னு சொல்ல வரேன். ஸோ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டைட்டில். ஸோ ஹெட்டுக்குள்ளேயே இன்னும் ஒரு நெஸ்டடாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் எலிமெண்ட். அண்ட் தென் பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே 2 நெஸ்டடாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெட்டிங் இன்னொன்று பேராகிராஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நெஸ்டட் HTML எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் டேகை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நான் பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணல, ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஹெட்டிங்கும் க்ளோஸ் பண்ணல, ரிமூவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். அண்ட் தென் நான் ஒன்ஸ் நான் இது ரன் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் இது வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ HTML எலிமெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஆகிடுச்சு. ஸோ H1 ஆரம்பிச்சிருக்கோமா. ஸோ நான் இதோட சோர்ஸ் கோடை நான் வியூ பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட்டிங்காக நம்மளுக்கு மாறிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா இப்படி தான் ஆகும். லைக் HTML அந்த ப்ரௌசர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஓகே H1ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் தென் H1 க்ளோஸ் பண்ணல இல்லையா. ஸோ அது எல்லாமே H1 எலிமெண்ட் எடுத்துக்கும். இப்போ நம்ம நடுவில் Pங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், பட் இருந்தாலும் அது எடுத்துக்காம ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா H1 ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் இதை க்ளோஸ் பண்ணேன்னா அதே மாதிரி இங்கே பேராகிராஃப் டேக்கையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேராகிராஃபாக மாறிடுச்சு. அண்ட் தென் ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலன்னா அந்த HTML டாக்குமெண்ட்டே உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து HTML ஓப்பன் பண்ணுறீங்க, HTML டாக் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்போவே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஸ்பேசஸ் விட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன நெஸ்டட் HTML எலிமெண்ட்ஸ் வேணுமோ அது நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து எம்டி HTML எலிமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா. விச் மீன்ஸ் அந்த டேக் ஜஸ்ட் ஒரு ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் அது க்ளோசிங் டேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் BRன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பிரேக்குக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு திஸ் ஈஸ்ன்னு வந்துட்டு ஒரு லைனில் வரணும், அண்ட் தென் பேராகிராஃப் ஒரு லைனில் வரணும். அப்போ வந்து நம்ம தனித்தனியாக கூட எழுதிக்கலாம். திஸ் ஈஸ்ன்னு ஒரு பேராகிராஃப் எழுதிக்கலாம், அண்ட் தென் பேராகிராஃப்ங்கிறது ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட்டில் நம்ம எழுதிக்கலாம். பட் அது வந்து லைக் நம்ம வந்து ரொம்ப கோட் எழுதுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கலாம் ஜஸ்ட் நான் இங்கே BRன்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேக் யூஸ் பண்ணிட்டு நான் அதை ரன் பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் திருப்பி நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வைட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் HTML எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பேராகிராஃப்குள்ளே நம்ம ஒரு பிரேக் டேக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாடிக்குள்ளே வந்து வி ஹவ் பிரான்ச்டு இல்லையா H1 and P. அந்த பேராகிராஃப்குள்ளேயே திருப்பி வந்து பிரேக் டேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக் டேக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்குது, அது க்ளோசிங் டேக் கிடையாது.
அண்ட் தென் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML எல்லாமே வந்து லோயர் கேஸில் தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். HTML இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வந்து நீங்கள் என்ன கேரக்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லோயர் கேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து கேப்ஸில் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். இப்போ எல்லாருமே வந்து லோயர் கேஸில் தான் வந்து கோட் எழுதுறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த டாக் டைப் மட்டுமே நம்ம வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதுவுமே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாய்லர் பிளேட் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, நம்ம வெனவர் நம்ம வந்து HTML வந்து என்டர் பண்ணால், அதாவது சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த மாதிரி கோடில் ஜஸ்ட் HTML என்டர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பாய்லர் பிரிண்ட் வரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பாய்லர் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா டாக் டைப்புங்கிறது தான் கேப்ஸில் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. எல்லாமே வந்து லோயர் கேஸில் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து லைக் எல்லாமே பார்த்தாச்சு. எவ்வளோ என்ன பேசிக்ஸ் HTML எலிமெண்ட்ஸ்னா என்ன, எம்டி எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து HTML ஆட்ரிபியூட்னு என்னன்னு பார்க்கலாம்.